ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் ஷாப் இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின்ஸு. நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன். ஒன் பை ஒன் வந்து பொறுமையாக வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி ரேஷன் ஷாப்பு இன்டர்வியூக்கு வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 10th 12th மார்க் ஷீட்டு கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு போனோம். அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கம்பல்சரி அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இன்டர்வியூவில் அதுதான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அது ஒன்றும் இல்லை, 2-3 நாளே வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அஃபிஷியல் சேவை நம்மக்கிட்ட இருக்குது, நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ். அதாவது அரசு பள்ளிகள்லையோ இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையோ நீங்கள் 1ஆவதுலேருந்து 12ஆவதோ இல்லை 10ஆவது வரலுமோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணித்தரேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு 20% இடஒதுக்கீடு வந்து இருக்குது. ஓகேவா? அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு, மாற்றுத்திறனாளி, டிஸ்ட்ரிக்ட் வீடோ, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்தந்த சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்டர்வியூக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம், அப்புறம் 2022 வந்து நடந்தது இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸு, சேலரி டீட்டெயில்ஸு, ப்ரொமோஷன்லாம் இருக்குமா, அப்படி எல்லா வீடியோஸுமே ரேஷன் ஷாப் ஜாப்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். தாராளமாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி கைப்பட எழுதி நிறைய வீடியோஸுமே வந்து போட்டிருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன், அந்த திட்டம் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போது ரீசெண்ட் டைமில் பேசுகிறதில்ல, ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா? அதை வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தான் வந்து அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஓகேவா? அது ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கான விஷயம். 2022 நடந்த ரேஷன் இன்டர்வியூவில் இதை நிறையவே வந்து கேட்டாங்க. இது பேசிக்காகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? அதே மாதிரி ஜூலை 1 ஆரம்பித்தாங்க இல்லையா, அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் அக்டோபர் 1ஆம் தேதி 2020 அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து செயல்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தான் ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தானே அமல்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியும் திருநெல்வேலியிலையும். அதுக்கு அடுத்து பேசிக் கொஸ்டின், தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதியவர் யார்? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. ஓகேவா? தமிழ்த்தாய் எழுதியவர். அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுமே வந்து கேட்குறாங்க, அதனால் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உலக சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற முதல் தமிழர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த். ஓகேவா? அவர் தான் வந்து உலக சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற முதல் தமிழர். ஓகேவா? அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அப்படின்ட்டு. நம்ம கோர்ட் எக்ஸாம்லலாம் கூட பார்த்துருப்போம். பேசிக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. 10th 12th குவாலிஃபிகேஷன் தான் இல்லையா? அதனால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர். ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா மும்பை. ஓகேவா? அடுத்து நம்மளோட இந்திய பிரதமர் யாருன்னு பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே மாதிரி முதலமைச்சர் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன், அவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகிலேயே 2வது நீண்ட கடற்கரை எதுன்னு பார்த்திங்கன்னா மெரினா. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை மெரினா தான். அதுக்கடுத்து தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை. இது வந்து தென்னிந்தியா. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்பாங்க. அதற்கான ஆன்சர் வந்து நீளம் வந்து 3ம் அகலம் வந்து 2ம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி நிறுவப்பட்ட இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம். அங்கே தான் வந்து விடுதலை இந்தியா, அதாவது இந்தியா விடுதலையான பிறகு முதல் தேசிய கொடி வந்து நிறுவப்பட்டது. தேசிய கீதம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பேசிக்காக உங்கள் ஊர் பற்றியும் தெரிஞ்சுக்க போகணும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எது ஃபேமஸ்ஸு, அப்புறம் ஏதாச்சும் ஒன்று ஃபோர்ட்டோ சம்திங் ஏதாச்சும் ஒன்று ஃபேமஸாக இருக்கும் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுன்னு போகிறது வந்து நல்லது. பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. தேசிய இலச்சினை, சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகச் சிங்கம்.
எது அப்படின்ட்டு. சத்தியமே ஜெயதே, வாய்மையே வெல்லும். ஓகேவா, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் குவெஸ்சன்னு சொல்லலாம். தேசிய பாடல் வந்தே மாதரம் எழுதியவர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்றவர் தான். அதுக்கடுத்து தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு, அது வந்து பிதிமாரி வெங்கட சுப்பராவ் அப்படின்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் வேறு வழி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தேசிய நுண்ணுயிரி எதுன்னா லாக்டோபேசியல்ஸ் டெல்புர்கி 2012 கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய நாணயம் ஐஎன்ஆர் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அது வந்து யார் ஃபைன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டி உதயகுமார் 2010. அதுக்கப்புறம் விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடியை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு 15/8/1947, அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற போது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியை வந்து எங்கே ஏற்றுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை அங்கே தான் வந்து ஏற்றுனாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசு நாளில் குடியேற்றுபவர் யார்? முதல் குடிமகன். முதல் குடிமகன்னு யாரை சொல்லுவாங்கன்னா குடியரசுத் தலைவர், அவரை தான் வந்து முதல் குடிமகன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தின நாளில் கொடியேற்றுபவர் யார்? பிரதமர் தான் சுதந்திர தின நாளில் கொடியேற்றுவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்க்கலாம். பிடிஎஸ்னால் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது பொது விநியோக திட்டம், இதுதான் வந்து ரேஷன் இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டமான கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் 1904 மார்ச் 25 நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் திரூரில் 1904 ஆகஸ்ட் மாதம் 21 வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களில் ஒரு 5 பெரும் பிரிவுகள் வந்து இருக்குது. அது என்னென்னா கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவு வேளாண்மை உற்பத்தியாளர் விற்பனை சங்கங்கள், நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், சிறப்பு நோக்கத்திற்கான கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு கல்வி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபடும் சங்கங்கள் இப்படின்ற 5 பெரும் பிரிவுகள் வந்து இருக்குது. கூட்டுறவுத்துறை வந்து யாரால் நிர்வகிக்கப்படுது அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்தோட மாநில பதிவாளர் அலுவலகம் ஒன்று இருக்குது சென்னையில், அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டல கூட்டுறவு சங்கம்னு பிரிச்சிருக்காங்க, இணைப்பதிவாளர்கள் அலுவலகம், அது வந்து மாவட்ட வாரியாக வந்து பிரிச்சிருப்பாங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேவா, சரக கூட்டுறவு சங்கம் துணைப்பதிவாளர்கள் அலுவலகம், அங்கே பார்த்திங்கன்னா கோட்டம் வாரியாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் சார் பதிவாளர்கள், கூட்டுறவு சங்கங்களின் முதுநிலை ஆய்வாளர்கள், கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர்கள், இந்த மாதிரி வந்து பல்வேறு பிரிவுகள் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விலைப்பட்டியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ரேஷன் கடைகள் இருக்குது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, முக்கியமானது உங்கள் ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்க, உங்கள் ரேஷன் கார்டனோட நம்பர் என்ன, அது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ இன்னும் நம்ம சேனலில் போட்டுனே தான் வந்து இருக்கும், எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகேவா, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். முக்கியமாக அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ பிஎஸ்டிஎம்மோ அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.